Welcome students and viewers. We are in 12th Biogeology, 7th lesson. 7th lesson name is Human Health and Diseases. In this lesson, today's section, I would like to teach about 7.3.2 Acquired Immunity. Acquired Immunity. So in Tamil, பெறப்பட்ட நோய் தடைக்காப்பு, பெற்றுக்கொண்ட நோய் தடைக்காப்புன்னு தமிழ் சொல்லுவோம். ஸோ இந்த இம்யூனிட்டி பிறக்கும்போது கூட நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ ஆஃப்டர் கொஞ்ச நாள் தாண்டி ஸோ இடையில நம்ம லைஃப்பில் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் ஏதோ ஒரு சுச்சுவேஷன் நம்மளுக்கு இந்த இம்யூனிட்டி கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் கால்ட் அக்வயர்ட் இம்யூனிட்டி. ஓகே, ஸோ த இம்யூனிட்டிஸ் தட் an individuals acquires, அதாவது ஒரு உயிரினம் பிறந்த பிறகு தன் வாழ்நாளில் பெறும் நோய் தடைக்காப்பை பெறப்பட்ட நோய் தடைக்காப்பிடும். த இம்யூனிட்டி தட் கேன் இண்டிவிஜுவல்ஸ் அக்வயர்ஸ், ஒரு உயிரினம் அந்த நோய் தடைக்காப்பை பெறுகிறது எப்போனா ஆஃப்டர் பர்த், அந்த உயிரினம் பிறந்ததுக்கு பின்னாடி தன்னுடைய வாழ்நாளில் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் பெறுகிறது. தேட் இஸ் நோன் அஸ் அக்வயர்ட் இம்யூனிட்டி. அதை பெறப்பட்ட நோய் தடைக்காப்பு என அழைக்கலாம். இட் இஸ் த பாடி ரெசிஸ்ட் டு ஸ்பெசிஃபிக் பேத்தோஜன்ஸ். ஸோ இதை இந்த அக்வயர்ட் இம்யூனிட்டியை நாம் என்ன சொல்லலாம்னா ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்களா, ஒரு குறிப்பிட்ட கிருமிக்கு எதிராக குறிப்பிட்ட நோய்க்கு எதிராக வேலை செய்யும். இது எல்லா டிசீஸையும் ஃபேஸ் பண்ணாது. ஒரு பர்டிகுலர் பேத்தோஜன் இருக்குதுன்னா அந்த பர்டிகுலர் பேத்தோஜனை மட்டும் கில் பண்ணக்கூடிய, அதனால ஸ்பெசிஃபிக் டு பேத்தோஜன்னு சொல்லுவோம். சரிங்களா? இது ஒரு குறிப்பிட்ட நுண்கிருமிக்கு ஒரு குறிப்பிட்ட ஆன்டிஜனுக்கு எதிரான உடல் எதிர்ப்பு திறன் ஆகும். ஒரு குறிப்பிட்ட ஆன்டிஜன், அதாவது எப்போ இன்னேட் இம்யூனிட்டி ஃபெயிலியர் ஆகுதோ, வேலை செய்ய முடியலையோ, ஸோ அந்த டைமில் அக்வயர்ட் இம்யூனிட்டி ஆக்டிவேட் ஆகி ஸோ அந்த பர்டிகுலர் பேத்தோஜனை செலக்டிவாக கில் பண்ணுறதுனால இது ஸ்பெசிஃபிக் பேத்தோஜனை மட்டும் கில் பண்ணக்கூடிய நேச்சர் கொண்டதுன்னு நம்ம சொல்லலாம். Here, the unique features of acquired immunity, ஒரு தனித்துவமான பண்பு இதுகிட்ட என்னைக்குதுன்னா, ஸோ அக்வயர்ட் இம்யூனிட்டியினுடைய யூனிக் ஃபீச்சர்ஸ்னால் ஒரு தனிப்பண்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆன்டிஜெனிக் ஸ்பெசிஃபிசிட்டி. ஆன்டிஜெனிக் ஸ்பெசிஃபிசிட்டின்னு எதிர்பொருள் தூண்டி குறிப்பிட்ட இலக்கை தாக்கும் தன்மை கொண்டது. சரிங்களா? ஆன்டிஜனை ஸ்பெசிஃபிக்காக தாக்கக்கூடிய, அந்த கிருமியை ஸ்பெசிஃபிக்காக குறிப்பிடும் முறையில் தாக்கக்கூட பண்பு கொண்டவைகள் இந்த அக்வயர்ட் இம்யூனிட்டி. ஸோ த யூனிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் அக்வயர்ட் இம்யூனிட்டி ஆர் ஆன்டிஜெனிக் ஸ்பெசிஃபிசிட்டி, டைவர்சிட்டி, ரெகக்னிஷன் ஆஃப் செல்ஃப் அண்ட் நான் செல்ஃப், இம்யூனாலஜிக்கல் மெமரி. சரிங்களா? முக்கியமான இதனுடைய சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, சரிங்களா, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எதிர்பொருள் தூண்டியை கண்டறியக்கூடிய பண்பு டைவர்சிட்டி அப்படின்னா பல்வகைத்தன்மை, ரெகக்னேஷன் ஆஃப் செல்ஃப் அண்டு நான் செல்ஃப், சுய மூலக்கூறுகள் அயல் மூலக்கூறுகள், இந்த ரெண்டையும் கண்டுபிடித்து அறியக்கூடிய பண்பு இந்த அக்வயர்ட் இம்யூனிட்டிக்கு இருக்குது. அண்டு இம்யூனாலஜிக்கல் மெமரி. சரிங்களா? அதாவது நோய் தடைக்காப்பு சார்ந்த நினைவு. ஒரு டைம் ஒரு பேத்தோஜனை ஒரு கிருமியை என்கவுண்டர் பண்ணிடுச்சுன்னா, அதாவது அதை கொன்னுடுச்சுன்னா அந்த நடந்த நிகழ்ச்சிகளை அக்வயர்ட் இம்யூனிட்டி மைண்டில் சேவ் பண்ணி வச்சுக்கும். ஸோ திஸ் இஸ் கால்ட் வாட்? இம்யூனாலஜிக்கல் மெமரி. ஸோ நோய் தடைக்காப்பு சார்ந்த நினைவாற்றல் அப்படின்னு சொல்லுவோம். திஸ் 4 characteristic features are antigenic specificity, diversity, recognition of self and non-self, and immunological memory are the unique features of acquired immunity. ஸோ இந்த நாலுமே acquired immunity தனிப்பட்ட பண்புகள். நெக்ஸ்ட், components of acquired immunity. What's next heading? Components of acquired immunity. பெறப்பட்ட நோய் தடைக்காப்பின் கூறுகள், அதில் உள்ள என்னென்ன அமைப்புகள் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ acquired immunity has 2 components. What are the 2 components?
சரிங்களா? ஸோ 2 கூறுகளை கொண்டுள்ளது. காம்பனண்ட்னா கூறுகள். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி சிஎம்ஐன்னு சொல்லுவோம். செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி சிஎம்ஐ அண்டு ஆன்டிபாடி மீடியேட்டட் இம்யூனிட்டி. சரிங்களா? ஸோ எதிர்ப்பொருள் அல்லது திரவ வழி நோய் தடைக்காப்பு அல்லது எதிர்ப்பொருள் வழி நோய் தடைக்காப்பு அப்படின்னு சொல்லுவோம். இந்த 2 காம்பனண்ட்டு தான் அக்வயர்டு இம்யூனிட்டியில் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் வாட்? செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி. அதாவது செல் வழி நோய் தடைக்காப்புன்னு சொல்லுவோம், சிஎம்ஐன்னு சொல்லுவோம். 2வது காம்பனண்ட்டு ஆன்டிபாடி மீடியேட்டட் இம்யூனிட்டி ஆர் ஹியூமரல் இம்யூனிட்டி. ஆன்டிபாடி மீடியேட்டட் இம்யூனிட்டினா எதிர்ப்பொருள் வழி நோய் தடைக்காப்பு அல்லது ஹியூமரல் இம்யூனிட்டி திரவ வழி நோய் தடைக்காப்பு, இரத்த வழி நோய் தடைக்காப்பு அப்படிங்கிற 2 காம்பனண்ட்டு தான் ஸோ இதில் இருக்குது. ஃபர்ஸ்ட், வாட் இஸ் மீன் பை செல் இம்யூனிட்டி? அதாவது செல்வழி நோய் தடைக்காப்பு என்றால் என்ன என்று பார்க்கலாங்களா? இங்கே பாருங்கள், when pathogens are destroyed by cells. ஒரு பேத்தோஜனை, ஒரு கிருமியை ஒரு செல் வந்து கில் பண்ணுது. ஸோ பேத்தோஜன்ஸ் ஆர் டெஸ்ட்ராய்டு பை செல்ஸ் ப்ரொடியூசிங் ஆன்டிபாடி வித்தவுட் ப்ரொடியூசிங் ஆன்டிபாடி. சரிங்களா? நம்ம பாடியில் ஆன்டிபாடி அப்படிங்கிற எதிர்ப்பொருளை உற்பத்தி பண்ணாமலே, ஸோ ஹியர் பேத்தோஜன்ஸ் ஆர் டெஸ்ட்ராய்டு, கிருமிகள் அழிக்கப்படுகிறது. யாருனாலுமே ஒரு செல், டைரெக்டாக ஒரு செல், நேரடியாக நம்ம பாடியில் இருக்கிற ஒரு செல் வந்து அந்த பேத்தோஜன் இருக்கிற இடத்துக்கு போய் டைரெக்டாக அந்த பேத்தோஜனை கில் பண்ணிச்சுன்னா, டெஸ்ட்ராய் பண்ணிச்சுன்னா அது செல் மீடியேட்டட் இம்யூனிட்டின்னு சொல்லுவோம். ஸோ அங்கே வந்து ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் ஆகிறது இல்லை, வித்தவுட் ஆன்டிபாடி ப்ரொடியூஸ்டு. ஸோ நம்ம உடம்புல ஆன்டிபாடி அப்படிங்கிற எதிர்ப்பொருள் உற்பத்தி ஆவது கிடையாது. ஸோ அதற்கு பதிலாக ஒரு செல்லே டைரெக்டாக போய் ஒரு பேத்தோஜனை கில் பண்ணிச்சுன்னா, டெஸ்ட்ராய் பண்ணிச்சுன்னா, திஸ் இஸ் கால்ட் வாட்? செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி. ஸோ தட் இஸ் நோன் as செல் மீடியேட்டட் இம்யூன் ரெஸ்பான்ஸ். செல் வழி நோய் தடைக்காப்பு துளங்கல்கள்னு சொல்லலாம், அல்லது செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி, செல் வழி நோய் தடைக்காப்புன்னு சொல்லலாம். ஸோ திஸ் இஸ் brought about by T cell. ஸோ இந்த மாதிரியான செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி அப்படிங்கிற அந்த ஸ்பெசிஃபிக் ஃபேக்டரை, ஸோ அந்த காம்பனண்ட்டை, அந்த ரியாக்ஷனை யார் செய்கிறாங்கன்னா டி செல், தைமஸ் செல்னு சொல்லுவோம். டி செல்லுடைய ஷார்ட் வந்து தைமஸ் செல். தைமஸ்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய செல் T cell சொல்லுவோம். ஸோ T cell involved in cell mediated immunity. So and then followed by macrophages are. So macrophages are also involved in cell mediated immunity. Last one is natural killer cell, இயற்கை கொல்லி செல்கள். இந்த மூணுமே T செல்லும் செல் மீடியேட்டட் இம்யூனிட்டியில் இன்வால்வ் ஆகும், மேக்ரோபேஜஸும் செல் மீடியேட்டட் இம்யூனிட்டியில் இன்வால்வ் ஆகும். ஸோ நேச்சுரல் கில்லர் செல்ஸ், இயற்கை கொல்லி செல்களும் involved ஆகுது. So that's all about cell mediated immunity. So second heading is antibody mediated immunity or humoral immunity. அதாவது தமிழ் என்ன சொல்லணும்னா எதிர்ப்பொருள் வழி நோய் தடைக்காப்பு, அல்லது ஆன்டிபாடி வழி அல்லது எதிர்ப்பொருள் வழி நோய் தடைக்காப்பு, அல்லது திரவ வழி நோய் தடைக்காப்பு அல்லது இரத்த வழி நோய் தடைக்காப்பு. ஹியூமரல்னா பிளட்டு, இரத்த வழி நோய் தடைக்காப்பு அல்லது திரவ வழி நோய் தடைக்காப்பு அல்லது எதிர்ப்பொருள் வழி நோய் தடைக்காப்புன்னு சொல்லுவோம். இதில் அங்கேயும் ஆன்ஸ் இருக்குது. சரிங்களா? ஹெட்டிங்கில் ஆன்ஸ் இருக்குது. இங்கே இங்கே பாருங்க இந்த ஆன்சரு. ஸோ இந்த ஆன்டிபாடி மீடியேட்டட் ஆர் ஹியூமரல் இம்யூனிட்டியில் செல்ஸ் அந்த பர்டிகுலர் செல்ஸ் டைரெக்டாக பேத்தோஜனை கில் பண்ணாது. ஸோ அப்போ அந்த செல்ஸ் என்ன பண்ணும்னா, ஸோ தட் செல்ஸ் ப்ரொடியூஸ் ஏ ஆன்டிபாடி, அது ஒரு ப்ரோட்டீன் சப்ஸ்டன்ஸாக ஒரு ஆன்டிபாடியை ரிலீஸ் பண்ணும். ஸோ த ஆன்டிபாடி ஒன்லி மூவ் டு ஃபைண்ட் அவுட் த பேத்தோஜன் அண்ட் டெஸ்ட்ராய் தம். சரிங்களா? ஸோ அந்த ஆன்டிபாடி தான், அந்த எதிர்ப்பொருள் தான் போய் என்ன பண்ணும், ஸோ அந்த ஆன்டிஜனை கில் பண்ணும், அந்த பேத்தோஜனை கில் பண்ணும். ஸோ இப்போ இங்கே செல் டைரக்டாக இன்வால்வ் ஆகிறதில்ல, அந்த செல்லேருந்து உற்பத்தி ஆகக்கூடிய ஆன்டிபாடி தான் அங்கே போய் கில் பண்ணுது. இங்கே பாருங்கள், when pathogens are destroyed by production of antibody. இங்கே கிருமிகள், பேத்தோஜன் நோய் தொற்று கிருமிகள், அந்த கிருமிகள் டெஸ்ட்ராய் ஆகுது, அழிக்கப்படுது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா பை த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆன்டிபாடி. ஆன்டிபாடி அப்படிங்கிற எதிர்பொருட்கள்
உற்பத்தி செய்யப்பட்டு அவைகளை பயன்படுத்தி அந்த பேத்தோஜன் டெஸ்ட்ராய் பண்ணுறோம். ஸோ தென் இட் இஸ் நோன் அஸ் ஆன்டிபாடி மீடியேட்டட் ஆர் ஹியூமரல் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ திஸ் brought about by இந்த ஹியூமரல் ஆர் ஆன்டிபாடி இம்யூனிட்டிஸ் brought about by இதை யார் செய்து வச்சு கொடுக்குறான்னு பார்த்தீங்கன்னா பி செல்னா பி லிம்போசைட் செல்னு சொல்லுவோம். அதாவது போன் மேரோ செல்னு சொல்லுவோம். எலும்பு மஞ்சள்னு சொல்லுவோம்ல போன் மேரோ. ஸோ அதுலேருந்து ப்ரொடியூஸ் வரக்கூடிய செல் பேர் தான் செல்ஸ் பேர் தான் என்னது? ஸோ பி செல். ஸோ வித் த ஹெல்ப் ஆஃப் ஆன்டிஜன் ப்ரெசன்டிங் செல்ஸ். ஸோ ஹியர் B cells utilizing antigen presenting cells and T helper cells. ஆன்டிஜன் ப்ரெசன்டிங் செல்னா ஆன்டிஜன்களை வழங்கும் செல்கள்னு சொல்லுவோம். அது ஒரு கேங் இருக்குது. ஆன்டிஜன் ப்ரெசன்டிங் செல்னு ஒரு கேங் இருக்குது. அந்த செல்கள் என்ன பண்ணும்னா, ஸோ நம்ம பாடிக்குள்ளே வரக்கூடிய ஆன்டிஜன் அதாவது பேத்தோஜன் கிருமிகளை கண்டுபிடிச்சு ஸோ அது மேலே சில கெமிக்கல் சிக்னல்ஸை தெளித்து வச்சிடும், ஸ்ப்ரெட் பண்ணிடும். சில கெமிக்கல்ஸை மேலே ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிடும். ஸோ அதை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி அந்த பேத்தோஜனை பிடிச்சி அந்த ஆன்டிஜன் ப்ரெசன்டிங் செல் தன்னுடைய டாப்பில் வச்சுருக்கும். சரிங்களா? ஸோ அந்த ஆன்டிபாடிஸ் வரும்போது அந்த ஆன்டிஜன் ப்ரெசன்டிங் செல்லுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ப்ராசஸ்டு பேத்தோஜன் ஆன்டிஜன் வந்து கிவிங் டு த ஆன்டிபாடி. ஸோ ஆன்டிபாடிக்கு கொடுக்கப்படுது. அப்போ அந்த ஆன்டிபாடி கில் த ப்ராசஸ்டு ஆன்டிஜன். அப்போது ஒரு ஆன்டிஜனை பிடிச்சு பதப்படுத்தி ஆன்டிபாடி கிட்ட கொடுக்கக்கூடிய அந்த செல்ஸுக்கு பேர் ஆன்டிஜன் ப்ரெசன்டிங் செல்னு சொல்லுவோம். தமிழில் சொன்னால் ஆன்டிஜன்களை பதப்படுத்தி வழங்கும் செல்கள். இது கூட இன்னொரு செல்ஃபும் ஹெல்ப் பண்ணுது, டி ஹெல்பர் செல்ஸ், உதவி செய்யும் டி செல்கள். ஸோ இந்த ரெண்டும் தான் பி செல்லுக்கு ஹெல்ப் பண்ணி கடைசியில் ஆன்டிபாடி வந்து பேத்தோஜனை கில் பண்ணும். ஸோ ஆன்டிபாடி ப்ரொடக்ஷன் இஸ் தி கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் வெர்டிபிரேட் ஒன்லி. முதுகெலும்பிகளில் மட்டும் சிறப்பாக நடைபெறக்கூடிய ஒரே நிகழ்ச்சி இந்த ஆன்டிபாடி ப்ரொடக்ஷன். வெர்டிபிரேட்டில் மட்டும்தான் இது நடக்குது. நெக்ஸ்ட், டைப்ஸ் ஆஃப் அக்வயர்ட் இம்யூனிட்டி. அடுத்த தலைப்பு என்ன? பெற்றுக்கொண்ட நோய் தடைக்காப்பின் வகைகள் அல்லது பெறப்பட்ட நோய் தடைக்காப்பின் வகைகள். ஸோ அக்வயர்ட் இம்யூனிட்டிஸ் மேபி ஆக்டிவ் இம்யூனிட்டி அண்டு பேசிவ் இம்யூனிட்டி ரெண்டாக பிரிக்கலாம். ஆக்டிவ் இம்யூனிட்டி எப்படின்னா செயலாக்க நோய் தடைக்காப்புன்னு சொல்லுவோம். பேசிவ் இம்யூனிட்டினா மந்தமான நோய் தடைக்காப்புன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி குட் see வாட் இஸ் ஆக்டிவ் இம்யூனிட்டி. அதாவது அக்வயர்ட் இம்யூனிட்டியில் 2 டைப்ஸில் ஃபர்ஸ்ட் டைப் ஆக்டிவ் இம்யூனிட்டி, செயலாக்க நோய் தடைக்காப்புன்னு சொல்லுவோம். அப்படின்னு என்னென்னா, அதாவது ஸோ த இம்யூனலாஜிக்கல் ரெசிஸ்டன்ஸ் டெவலப்டு பை த ஆர்கானிசம். இம்யூனலாஜிக்கல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா நோய் தடைக்காப்பு சார்ந்த எதிர்ப்பு திறன்னு சொல்லுவோம். இம்யூனலாஜிக்கல் ரெசிஸ்டன்ஸ்னால் நோய் தடைக்காப்பு சார்ந்த எதிர்ப்பு திறன் டெவலப் ஆகுது நம்ம உடம்புல. எப்படின்னா ஒரு ஆர்கானிஸில் இம்யூனலாஜிக்கல் ரெசிஸ்டன்ஸ் டெவலப் ஆகுது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா எதனால்? ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆன்டிபாடி இந்த பாடி. நம்ம பாடியில் ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் ஆனதுக்கு பின்னாடி அந்த ஆன்டிபாடினால் ஒரு ஆர்கானிஸில் இம்யூனலாஜிக்கல் ரெசிஸ்டன்ஸ் நோய் தடைக்காப்பு சார்ந்த எதிர்ப்பு திறன் உருவாச்சுன்னா that is called what? ஆக்டிவ் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன சொல்லுவோம்? ஆக்டிவ் இம்யூனிட்டி. ஸோ தமிழில் சொன்னால் செயலாக்க நோய் தடைக்காப்பு என அழைக்கிறோம். இப்போ பொதுவாக when our body develop a ஆன்டிபாடி, எப்போ நம்ம உடம்புல ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் ஆகும்? அதாவது எதிர்ப்பொருள் நல்ல பொருள் உற்பத்தி ஆகும். அதாவது ஒன்றா நம்ம பாடியில் ஆன்டிஜன் அப்படிங்கிற எதிர்ப்பொருள் தூண்டின்னு சொல்லுவோம். அந்த ஆன்டிஜன் நம்ம உடம்புக்குள்ளே வரணும். கிருமி வந்து நம்ம உடம்புக்குள்ளே வந்துச்சுன்னா வந்ததுக்கு பின்னாடி நம்ம உடம்பு, அதாவது நம்ம இம்யூன் சிஸ்டம் அந்த பேத்தோஜன் அப்படிங்கிற கிருமி அழிக்கிறதுக்கு ஆன்டிபாடியை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இது ஒரு மெத்தடு. கிருமி வந்ததுக்கு பின்னாடி பாடிக்குள்ளே போய் ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் ஆகும்.
மொத்தத்தில் ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் ஆகுது. இன்னொரு மெத்தட் என்னென்னா வேக்சினேஷன், தடுப்பூசி போடுறோம் இல்லைங்களா. ஸோ தடுப்பூசிக்குள்ளே பார்த்தீங்கன்னா சேம் கிருமி தான் இருக்கும். எந்த நோயை கட்டுப்படுத்துறதுக்கு, எந்த நோயை குணப்படுத்துறதுக்கு, இல்லை வராமல் இருக்கிறதுக்கு வேக்சினேஷன் தடுப்பூசி போடுறோமோ அந்த தடுப்பூசியில் சேம் பேத்தோஜன் தான் இருக்குது, அதே கிருமி தான் இருக்கும். ஆனால் அந்த பேத்தோஜனுடைய பேத்தோஜெனிசிட்டியை குறைச்சிருப்போம், நோய் உண்டாக்கக்கூடிய பவர் குறைச்சிருப்போம். ஸோ அதில் இம்யூனோஜெனிசிட்டி மட்டும் இருக்கும். சரிங்களா, அதாவது நோய் தடைக்காப்பு திறனை தூண்டக்கூடிய அம்சம் மட்டும் இருக்கும், நோய் உண்டாகக்கூடிய பவரை குறைச்சிருவோம். ஸோ அதை வேக்சினை உள்ளே போடுவோம். ஸோ அந்த வேக்சின் என்ன பண்ணோம்னா வேக்சினில் அதே கிருமி இருக்கும். ஸோ சேம் பேத்தோஜன் ரீச்சஸ் தி இம்யூன் சிஸ்டம். அது இம்யூன் சிஸ்டத்தில் போய் ஃபைட் பண்ணும்போது ஸோ அவர் இம்யூன் சிஸ்டம் ப்ரொடியூஸ் ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணி ஸோ அந்த வேக்சினில் இருக்கக்கூடிய அந்த கிருமியை அழிக்கும். ஸோ அதெல்லாம் போகிறோம். ஸோ இந்த மாதிரி மொத்தத்தில் சரிங்களா, ஒரிஜினல் பேத்தோஜன்னாலேயோ இல்லை வேக்சின் வழியாக வந்த பேத்தோஜன்னாலேயோ இந்த 2 ஏதோ ஒரு ரீசன்னால் நம்ம பாடியில் ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம், ஆக்டிவ் இம்யூனிட்டி. ஸோ ஆக்டிவ் இம்யூனிட்டி இஸ் அக்வர்டு த்ரூ, எதன் வழியாக பெறுகிறோம்னு பார்த்தீங்கன்னா யூஸ் ஆஃப் பர்சன் இம்யூன் ரெஸ்பான்ஸ். சரிங்களா, ஸோ அந்த பர்சனுடைய அந்த ஆர்கானிசனுடைய இம்யூன் ரெஸ்பான்ஸ், சரிங்களா, தடைக்காப்பு துளங்கல்களை பயன்படுத்தி இந்த ஆக்டிவ் இம்யூன் ரெஸ்பான்ஸை பெறுகிறோம், விச் இஸ் லீட் டு தி டெவலப்மெண்ட் ஆஃப் மெமரி செல். ஸோ இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா மெமரி செல் ஃபார்ம் ஆகுது, நினைவு திறன் கொண்ட செல்கள் உற்பத்தி செய்யப்படுகிறது. ஸோ ஆக்டிவ் இம்யூனிட்டி ரிசல்ட் ஃப்ரம் இன்ஃபெக்ஷன் ஆர் இம்யூனைசேஷன். ஆல்ரெடி டோல்டு அபவுட் திஸ் டாபிக். ஓகே, இன்ஃபெக்ஷன், ஒரிஜினல் பேத்தோஜன் உடம்புகளை டிசீஸை காஸ் பண்ண பின்னாடி, அதாவது இன்ஃபெக்ஷன் நோய் தொற்று ஏற்பண்ணதுக்கு பின்னாடி ஆஃப்டர் அவன் இம்யூன் சிஸ்டம் ரிலீஸ் ஆன்டிபாடி. சரிங்களா, அப்போவே நான் சொன்னேன் நோய் கிருமி வந்ததுக்கு பின்னாடி நம்ம உடம்புல ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் ஆகி, இல்லைன்னா இம்யூனைசேஷன் தடுப்பூசி போட்டதுக்கு பின்னாடி ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் ஆகி ஸோ அந்த ஆன்டிபாடி ஸ்டே பண்ணி நம்மளை பாடி ப்ரொடெக்ட் பண்ணிச்சுன்னா, பாடியை பேத்தோஜெனிக் அட்டாக்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணிச்சுன்னா அதை என்ன சொல்லுவோம், ஆக்டிவ் இம்யூன்னு சொல்லுவோம். ஸோ 2 வழியாக ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் ஆகுது. ஒன்று இன்ஃபெக்ஷன் வழியாகவோ, அதாவது ஒரிஜினல் கிருமினாலேயோ, இல்லை அதே கிருமி பதப்படுத்தி உடம்புக்குள்ளே போடும் வேக்சினாக. மொத்தம் 2 மெத்தடில் ஏதோ ஒரு மெத்தடில் ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் ஆகும். திஸ் இஸ் கால்ட் ஆக்டிவ் இம்யூனிட்டி. நெக்ஸ்ட் பேசிவ் இம்யூனிட்டி. பேசிவ் இம்யூனிட்டினா மந்தமான நோய் தடைக்காப்பு. இதில் வேறு ஒன்றும் இல்லைங்க, பேசிவ் இம்யூனிட்டி இஸ் நத்திங், மந்தமான நோய் தடைக்காப்புன்னு சொல்லுவோம். இது வேறு ஒன்றும் இல்லை, நம்ம பாடியில் பேத்தோஜனை டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு, கிருமிகள் அழிக்கிறதுக்கு ஆன்டிபாடி வேணும் இல்லைங்களா. அந்த ஆக்டிவ் அக்வர்டு இம்யூனிட்டியில் கிருமி உள்ளே போய் அதற்கு பின்னாடி ஆஃப்டர் அல்லது இம்யூனைசேஷன் பண்ணதுக்கு பின்னாடி ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் ஆச்சு, பாடிக்கு ஹெல்ப் பண்ணிச்சு, அது மெமரி செல்லில் சேவ் ஆச்சுன்னு பார்த்தோம். சரிங்களா, இது ஆக்டிவில். இதில் டைரக்ட் ஆப்போசிட்டாக இருக்குது. பேசிவ் இம்யூனிட்டியில் டைரக்ட் ஆப்போசிட். நம்மளுக்கு தேவை ஆன்டிபாடி, அந்த ஆன்டிபாடியை வெளியே பர்ச்சேஸ் பண்ணிக்கிறது, அவுட் சைடு வெளியே ஒரு ஹெல்த்தி பர்சன்கிட்டேருந்து ஆன்டிபாடியை வாங்கி நம்ம பாடியில் போட்டுக்கிறது. நம்மளுக்கு தேவை ஆன்டிபாடி. பேத்தோஜனை டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு ஆன்டிபாடி வேணும். ஃபஸ்ட்டு மெத்தடில் கிருமி உள்ளே போட்டு ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணும். 2வது மெத்தட் டேரக்ட் ஆன்டிபாடியவே விலைக்கு வாங்கிறது. பர்ச்சேஸ் த ஆன்டிபாடி ஃப்ரம் ஹெல்த்தி பர்சன். யூ கேன் ரிசீவ் த ஆன்டிபாடி ஃப்ரம் ஹெல்த்தி பர்சன். வளமான மனிதர்கிட்டருந்து ஆன்டிபாடியை வாங்குறது. இங்கே பாருங்கள், பேசிவ் இம்யூனிட்டி டஸ் நாட் ரெக்வயர் தி டு ப்ரொடியூஸ் ஆன்டிபாடி டு ஆன்டிஜன். ஸோ ஆன்டிஜனுக்கு எதிராக டஸ் நாட் ப்ரொடியூஸ் ஆன்டிபாடி. சரிங்களா, ஸோ ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் ஆவது இல்லை. சரிங்களா, ஆன்டிஜனுக்கு எதிராக. அதனால ஸோ த ஆன்டிபாடிஸ் ஆர் இன்ட்ரடியூஸ்டு ஃப்ரம் அவுட் சைட் இன் டு த ஆர்கானிசம். இப்போ புரியுதுங்களா. அப்போ அந்த ஆன்டிபாடியை வெளியிருந்து, உடலுக்கு வெளியிருந்து ஹெல்த்தி பர்சன்லேருந்து கலெக்ட் பண்ணி நம்ம உடம்புக்குள்ளே போட்டுறோம். ஸோ thus passive immunity is acquired without activation of person immune response. சரிங்களா, ஸோ இதில் என்ன பண்ணுறதில்ல, இந்த மந்தமான நோய் தடைக்காப்பில் பேசிவ் இம்யூனிட்டியில் சரிங்களா எதை பெறுவதில்லை, ஆக்டிவேஷன் ஆஃப் இம்யூன் ரெஸ்பான்ஸ். நம்ம இப்போ ஒரு பர்சனுடைய இம்யூன் நோய் தடைக்காப்பு துளங்கல்களை என்ன பண்ணுறதில்ல, ஆக்டிவேட் பண்ணுறதில்ல. ஏன்னா இம்யூன் சிஸ்டத்தை தூண்டுறதே கிடையாது. இப்போ
இம்யூன் சிஸ்டத்தை வந்து தூண்டினோம்னா அதற்கடுத்து ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ தூண்டின பின்னாடி அந்த இம்யூன் சிஸ்டம் ஆன்டிபாடி தான் ப்ரொடியூஸ் பண்ணும். நம்ம என்ன பண்ணுறோம்னா ஆன்டிபாடி டைரெக்டாக வாங்கிக்கிற வெளியே. அதனால் இம்யூன் சிஸ்டத்தை டோன்ட் டிஸ்டர்ப் தி இம்யூன் சிஸ்டம். இம்யூன் சிஸ்டம் டிஸ்டர்பே பண்ண தேவையில்லை. ஓகே, ஸோ ஆக்டிவேஷன் ஆஃப் இம்யூன் சிஸ்டம் டஸ் நாட் அக்கர். ஸோ தேர்ஃபோர் தேர் இஸ் நோ மெமரி. இதில் வந்து மெமரி கிடையாது, நினைவுத்திறன் இதில் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் டிஃப்ரென்சஸ் பிட்வீன் ஆக்டிவ் அண்டு பாசிவ் இம்யூனிட்டி. மந்தமான நோய் தடைக்காப்பு, செயலாக்க நோய் தடைக்காப்பு, இந்த ரெண்டுக்குள்ள வேறுபாடுகள். ஃபர்ஸ்ட் யூ கேன் ட்ரா த டேபிள். ஃபர்ஸ்ட் சீரியல் நம்பர் 1 ஆக்டிவ் இம்யூனிட்டி. ஓகே, நெக்ஸ்ட்டு பாக்ஸ் இஸ் பேசிவ் இம்யூனிட்டி. ரெண்டாவது பாக்ஸில் பேசிவ் இம்யூனிட்டி எழுதிங்க. ஃபர்ஸ்ட் ஆக்டிவ் இம்யூனிட்டி இஸ் ப்ரொடியூஸ்டு ஆக்டிவ்லி பை ஹோஸ்ட் இம்யூன் சிஸ்டம். சரிங்களா, அந்த ஓம்புயிரியினுடைய, சரிங்களா, அதாவது என்ன சொல்லுவோம், ஓம்புயிரியினுடைய அல்லது விருந்தோம்பியின் உடலில், சரிங்களா, விருந்தோம்பியின் உடலில் தடைக்காப்பு பொருட்கள், சரிங்களா, இம்யூன் சிஸ்டத்தினால ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகே, ஆக்டிவ் இம்யூனிட்டி இஸ் ப்ரொடியூஸ்டு ஆக்டிவ்லி. இதில் வந்து செயல்படக்கூடிய முறையில் ஆக்டிவ் இம்யூனிட்டி ப்ரொடியூஸ், செயலாக்க நோய் தடுக்க ஒரு பார்த்தது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோஸ்ட் இம்யூன் சிஸ்டம், விருந்தோம்பியினுடைய நோய் தடைக்காப்பு மண்டலத்தினால ஆக்டிவ் இம்யூனிட்டி ஃபார்ம் ஆகுது. பட் இன் பேசிவ் இம்யூனிட்டி, மந்தமான நோய் தடைக்காப்பில் ரிசீவ்டு ஆன்டிபாடியை ரிசீவ் பண்ணுறான் பேசிவ்லி, மந்தமாக. அண்டு தேர் இஸ் நோ ஆக்டிவேஷன் ஆஃப் ஹோஸ்ட் பார்ட்டிசிபேஷன். இதில் அந்த விருந்தோம்பியினுடைய உடம்புல, சரிங்களா, இம்யூன் சிஸ்டத்தை ஆக்டிவேட் பண்ணுறதில்ல, நோ பார்ட்டிசிபேஷன். அது இம்யூன் சிஸ்டம் அங்கே கலந்து கொள்வதே கிடையாது. நெக்ஸ்ட், it is produced due to contact with pathogen or by antigens, by antigen. அதாவது இதில் இந்த ஆக்டிவ் இம்யூனிட்டியில் ஆக்டிவ் இம்யூனிட்டி ப்ரொடியூஸ் ஆகுதுல, ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் ஆகுதுங்களா, ஆக்டிவ் இம்யூனிட்டி ப்ரொடியூஸ் ஆகுது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்டாக்ட் வித் பேத்தோஜன், அதாவது அந்த ஹோஸ்டினுடைய, விருந்தோம்பியினுடைய ஹோஸ்டினுடைய இம்யூன் சிஸ்டம் பேத்தோஜனோட தொடர்பு வைத்து கொள்வதால் ஸோ அங்கே ஆக்டிவ் இம்யூனிட்டி டெவலப் ஆகுது. அதனுடன் தொடர்பு வைத்து, சரிங்களா, அதனோட டச் வச்சுக்கிறதுனால, கான்டாக்ட் வச்சுக்கிறதுனால ஆக்டிவ் டெவலப் ஆகுது. பட் இட் இஸ் ப்ரொடியூஸ் டியூ டு ஆன்டிபாடி அப்டெயின் ஃப்ரம் அவுட் சைட். இது எப்படி ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு, ஆன்டிபாடி அந்த எதிர்ப்பொருளை வெளியே இருந்து வாங்கி உடம்புக்குள்ளே போட்டுக்கிறோம், அதனால் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இட் இஸ் டியூரபிள் அண்ட் எஃபெக்டிவ் இன் ப்ரொடக்ஷன். சரிங்களா, இது வந்து நீடித்திருக்கும், சரிங்களா, டியூரபிள்னா நீடித்து இருக்கும், அண்ட் எஃபெக்டிவ் இன் ப்ரொடெக்ஷன், நீண்ட காலம் பாதுகாப்பையும் தரிக்கிறது, அளிக்கின்றது. டியூரபிளாக நிலைத்திருக்கும். அதே மாதிரி இட் இஸ் டிரான்சியன்ட். டிரான்சியன்ட் அப்படின்னா நிலையற்றது, எப்போ வேணாலும் அந்த ஆன்டிபாடி இறந்து போகலாம், பாடியில் டிசீஸ் ஃபார்ம் ஆகலாம். இல்ஹெல்த் அண்டு லெஸ் எஃபெக்டிவ், அவ்வளவுக்காக பாதுகாப்பு இல்லை, குறைந்த பாதுகாப்பை வழங்குகிறது. நெக்ஸ்ட், இம்யூனலாஜிக்கல் மெமரி இஸ் ப்ரெசன்ட். சரிங்களா, அதாவது நோய் தடைக்காப்பியல் நினைவாற்றல் காணப்படுகிறது. அதாவது ஆக்டிவ் இம்யூனிட்டியில் நம்ம இம்யூன் சிஸ்டம் ஒரு பேத்தோஜனோட சண்டை போடுது இல்லைங்களா, சண்டை போட்டு ஃபைனலாக தான் அந்த கிருமியை கொள்ளும். இந்த நிகழ்ச்சிகள் அனைத்துமே, சண்டை போடக்கூடிய ஃபைட்டிங் மெக்கானிசம் அனைத்துமே மெமரி ஆயிரும். அது குறிப்பிட்ட செல்லுக்கு மெமரி செல், அந்த செல்லு சேவ் ஆயிரும். சரிங்களா, அந்த நிகழ்ச்சி இதில் இருக்குது ஆக்டிவ் இம்யூனிட்டியில். பட் நோ மெமரி. ஆனால் பேசிவ் இம்யூனிட்டியில் மெமரி கிடையாது. ஓகே, ஸோ பூஸ்டர் எஃபெக்ட் ஆன் சப்சீக்வெண்ட் டோசஸ் இஸ் பாசிபிள். சரிங்களா, பூஸ்டர், சரிங்களா. ஸோ அடிக்கடி கூடுதலாக நாம் வந்து இதில் வந்து இது போட்டுகிட்டே இருக்கணும், சப்சீக்வெண்ட். சரிங்களா, பூஸ்டர் எஃபெக்ட் ஆன் சப்சீக்வெண்ட் டோசஸ். அடுத்தடுத்து அடிக்கடி இந்த ஊசி போட்டே இருந்தீங்கன்னா, இம்யூனைசேஷன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, ஸோ பூஸ்டர் எஃபெக்ட் நல்ல ஒரு ஹெல்த்தியான செயல்பாடு இருக்கும். பட் சப்சீக்வெண்ட் டோஸ் இஸ் லெஸ் எஃபெக்டிவ். ஸோ அடுத்தடுத்து நீங்கள் ஆன்டிபாடி போட்டிங்கன்னா அவ்வளோ எஃபெக்டிவ் இல்லை. நெக்ஸ்ட், இம்யூனிட்டி இஸ் எஃபெக்டிவ் ஒன்லி ஆஃப்டர் ஷார்ட் பீரியட். சரிங்களா, அதாவது நோய் தடைக்காப்பு சிறிது காலத்திற்கு பிறகுதான் செயல்திறனுடையதாக மாறுகிறது. சரிங்களா, இம்யூனிட்டி, நோய் தடைக்காப்பு எஃபெக்டிவ்
திறன்பட இருக்குது. எப்போனா ஓன்லி ஆஃப்டர் ஷார்ட் பீரியட், சிறிது காலத்திற்கு பின்னாடி தான். ஸோ இம்யூனிட்டி டெவலப் இம்மீடியட்லி. இங்கே பார்த்தீங்கன்னா இம்யூனிட்டி நோய் தடைக்காப்பு உடனடியாக உற்பத்தி ஆகிறது, செயல்படுகிறது. ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். ஸோ நோட் இட். 5 mark question this table is. So today topic is over. Thank you. Keep watching.